வணக்கம். வெல்கம் டு இன்ஸ்பயர் அகாடமி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்டிடியூடோட ஒரு சின்ன டெமோ தான் பார்க்க போறோம். ஸோ அது நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேரியேஷன். ஸோ இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வேரியேஷன். வேரியேஷன் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேல்யூ சேஞ்ச் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுல ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்னு டைரக்ட் வேரியேஷன், இன்னொன்னு இன்வர்ஸ் வேரியேஷன். ஸோ டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸ் ஒய் வேரியபிள்ஸ் இருக்கு அப்படின்னா எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒய்யோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸோட வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஒய்யோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். இது டைரக்ட் வேரியேஷன். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா கிராஸா மல்டிப்ளை பண்ணுவோம். இதுவே இன்வர்ஸ் வேரியேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸ் ஒய் வேரியபிள்ஸ் இருக்கு அப்படின்னா இதோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னா எக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒய் டிக்ரீஸ் ஆகும், எக்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஒய் இன்க்ரீஸ் ஆகும். இப்ப இந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம்னா டைரக்ட் மல்டிப்ளை பண்ணலாம். இப்ப இதை பேஸ் பண்ணி சின்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட் வேரியேஷன். The purchase price of 15 articles is rupees 4,500. Find the number of articles purchased for rupees 1,500. So, இப்ப வந்து articles வந்து நீங்க 15 வாங்குறீங்கன்னா அதோட price வந்து rupees 4,500. இதுவே வந்து 1,500 rupeesக்கு purchase பண்ணீங்கன்னா எவ்வளவு purchase பண்ணுவீங்க articles கேக்குறாங்க. இங்க price கம்மியா இருக்கு. அப்ப கண்டிப்பா ஆர்டிகல்ஸும் கம்மி தான் ஆகும். பிகாஸ் இது வந்து டைரக்ட் வேரியேஷன். ஸோ இதை சால்வ் பண்றதுக்கு நம்ம கிராஸா மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 15 into 1,500 is equal to x into 4,500. ஸோ எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. இது அந்த சைடு போச்சுன்னா டிவிஷன் ஆயிரும். So zeros cancel பண்ணிக்கலாம். 15 45 3 times இருக்கு. 3 15 5 times இருக்கு. So x is equal to 5. So 5 articles நீங்க purchase பண்ணலாம். It's direct variation. Next வந்து inverse variation. இதோட example. A car is traveling a fixed distance of 120 km. The speed of car is 20 km per hour. Time taken is 6 hours. The speed is double time taken. So காரோட ஸ்பீட் பாத்தீங்க அப்படின்னா 20 கிலோமீட்டர் per hour அப்படின்னா அது போற டைம் வந்து 6 ஹவர்ஸ். இதுவே வந்து ஸ்பீட் டபுள் ஆகுது 40 ஆகுது அப்படின்னா டைம் என்னன்னு கேக்குறாங்க. இப்ப இங்க ஸ்பீட் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப டைம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கம்மி ஆகும். ஏன்னா இது இன்வர்ஸ் வேரியேஷன். ஸோ இதை சால்வ் பண்றதுக்கு நம்ம டைரக்டா மல்டிப்ளை பண்ணலாம். So 20 into 6 is equal to 40 into x. So x தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த சைடு கொண்டு வந்தா அது நம்மளுக்கு டிவிஷன் ஆயிடும். So cancel out பண்ணீங்கன்னா x is equal to 3 hours ஆகும். So மேலும் விவரங்களுக்கு 9842297768ங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க ஆர் inspireacademy@gmail.com மெயில் ஐடியை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.